இதை விட ஒரு சிம்பிளான ரெசிபி இருக்கவே முடியாது. பேபிகார்ன் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பேபிகார்னை இந்த மாதிரி 4 துண்டாக போட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததோட 65 நல்லாயிருக்கும். இனி மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இது இன்னும் நல்லா ஃப்ளேவராக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இனி இது ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ணிடலாம். நான் வேர் பண்ணியிருக்க அவுட்ஃபிட்டோட டீட்டெயில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது ஒரு பர்ஃபெக்ட் காட்டன் மெட்டீரியல். ஃப்ளோரல் ஃபேஷன் 2023 அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். டெய்லி அண்ட் ஆஃபீஸ் வேர்க்கு மெட்டீரியல்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா யோசிக்காம இவங்க பேஜில் செக் பண்ணி பாருங்க. எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்க்கு இவங்க பேஜ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இப்போ பேபிகார்ன் 1/2 hour ரெஸ்ட் ஆயிடுச்சு. இனி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இது நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனால் தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.